ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரொட்டீனை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கியான ரொட்டீன் தான். உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு சூடாக ஒரு டீ போட்டாச்சு. இன்றைக்கி நான் போட்ட டீ என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ தான். நல்ல ஒரு சூப்பரான இஞ்சி டீ குடித்தாச்சு. நான் எப்போவுமே ஒரு நாள் ஏலக்காய் டீ, ஒரு நாள் இஞ்சி டீ, ஒரு நாள் நிறைய பட்டை வகைகள் போட்ட டீ தான் நான் குடிப்பேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டீ எல்லாம் விரும்பி குடிப்பீங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் அதிகமாக நம்ம டீ காஃபி குடிக்க வேண்டாம், எப்போவாச்சும் ஒரு தடவை குடிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இஞ்சி டீ தாங்க குடிச்சிருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயாச்சு. ரெடி பண்ணணுன்ற முடிவும் ஆயிடுச்சு. ஸோ மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாச்சு. நல்லா புளிச்சு போச்சு. ஸோ ஒரு கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இட்லி ஊற்றுறதுக்காக தேவையான அளவுக்கு மாவையும் எடுத்து ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு. கிளறின பிறகு என்ன, இட்லி தான் ஊற்றணும். ஸோ நான் இட்லி ஊற்றுற பாத்திரம் பார்த்திங்கன்னா துணி போடாத இட்லி பாத்திரம் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இட்லி அடியில் ஒட்டாமல் வரணுன்னா நீங்கள் தண்ணி மட்டும் நனைச்சிட்டு இட்லி ஊற்றினீங்கனாலே இட்லி அடியில் ஒட்டாது, சூப்பராக நமக்கு இட்லி கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே எடுக்கும்போது கூட தண்ணி தெளிச்சிட்டு ஆறின பிறகு எடுங்க, நம்ம துணியெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். ஸோ சூப்பராக நல்லா பஃபியான இட்லி எனக்கு கிடச்சிருச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்தது இதுக்கு ஒரு சைடிஷ் ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ அந்த சைடிஷ்க்கு பேர் பார்த்திங்கன்னா கடப்பான்னு சொல்லுவாங்க. நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடப்பா. ஸோ அந்த கடப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக என்ன பொருள்னா காஞ்ச மிளகா தான். காஞ்ச மிளகாவை ஒரு 10லேருந்து ஒரு 15 எடுத்துக்கலாம். வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்கலாம். 4 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்ட பிறகு அப்படியே அதை அரைக்கும் போதே அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்ன, தாளிப்பு தான். நல்லா தாளிச்சாச்சு. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த பச்சையை அரைச்சி வச்சுக்கிறத ஒரு தாளிப்பு போட்டு அப்படியே இட்லி தோசையில் சாப்பிட்டா அதோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த சட்னிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய பேசுகிறேன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த சட்னிக்கு கூட தேங்காய் சட்னி நம்ம தொட்டுக்கிட்டால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். லன்ச் பார்த்திங்கன்னா சூப்பரான பிரியாணியை ரெடி பண்ணிட்டேன் கையோட. ஸோ என்னென்னா சிக்கன் பிரியாணி தான். ஸோ எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி தெரியும். பட்டை, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்கும். ஒரு தக்காளி பழம், ஒரு 4 தக்காளி பழம், அதுக்கப்புறமா என்ன மசாலா நம்ம போட போகிறோம், பிரியாணி மசாலா, காரத்தூள் போட்டு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி லெமன் போட்டு நான் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிப்பேன். ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதிலே அந்த கிளறும் போதே போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். நல்லா சூப்பர் அண்ட் டேஸ்டியாக கிடைக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா இலையும் போட்டுருங்க. ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். பாய் பாய்.